நெருப்புக்கும் தண்ணிக்கு ஆகாது. அதுபோல தான் இரும்புக்கும் மரத்துக்கும் ஆகாது. இந்த மான்ஸ்டரோட பலவீனம் என்னன்னு சொல்லி நம்ம பெரியவர் கடைசியா கண்டுபிடிச்சுட்டாரு. இரும்பாலான இவர வந்து மரத்தால அடிச்சா மட்டும் தான் இவருக்கு பலவீனம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டாரு. இவங்க 2 பேரையும் கழுத்த புடிச்சிட்டு இருக்கும்போதே இந்த பெரியவர் கையில இருக்கிற ஒரு மரப்பிடிய புடிச்சு தள்ளுறாரு. அந்த மான்ஸ்டர் மேல போய் படுது. அந்த மான்ஸ்டரோட பயங்கரமா அலறுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தவனும் அலறான். அப்ப அந்த மான்ஸ்டர் இவங்க 2 பேரோட கழுத்தையும் விட்டுருது. அப்ப அந்த பெரியவரோட கையை மட்டும் இறுக்கி பிடிக்குது. அப்ப அங்க கூட இருந்த இன்னொருத்தர் பக்கத்துல இருக்கிற அந்த கடபாரை இரும்பு வச்சு குத்துவான். அந்த மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகாது. பின்னாடி அடிச்சவரு அது முறைச்சு பார்க்கவே அந்த கேப்ல பெரியவர் இவர்கிட்ட இருக்க அந்த மர கைப்பிடியில குதிரையோட ரத்தத்தை ஊத்தி அந்த குதிரை ரத்தத்தை இன்னும் நல்லா தடவி விட்டுட்டு அதை வச்சு ஓங்கி அடிச்ச உடனே கத்தியில வெட்டின மாதிரி அவரோட உடம்புல வெட்டுப்படும். அப்படியே அந்த மரத்தை வச்சு அந்த மான்ஸ்டரை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த பெரியவரும் இங்க வாந்தி எடுக்கிறாரு. அதுவும் ரத்தமா வாந்தி எடுக்கிறாரு. அந்த ரத்தத்தையும் அந்த மரப்பிடியில வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்து மரப்பிடியை எடுத்து ஓங்கி வெட்டு. இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.